மன ரீதியா வா பார்த்துக்கலாம் நீயா நானா அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து சட்டுன்னு பேய் பிடிக்காது அப்படிலாம் கிடையாதுங்க. இருக்கு எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஏங்க என்கிட்ட ஒருத்தன் சேலஞ்சு காட்டினாங்க. இது உண்மையா நடந்த ஒரு நிகழ்வு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னால பேய் காட்ட முடியுமான்னா என்னால காட்ட முடியாது. நான் ஒரே வார்த்தை என்னால காட்ட முடியாது, ஏன்னா நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளா என்னை வந்து கேலி கிண்டல் தான் செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. சரிங்களா, 4வது நாள் நைட்டு 12 மணிக்கு அவனே ஃபோன் பண்றான். அவன் என் கூட இருந்துட்டு வீட்டுக்கு போகும்போது ஃபோனை பண்றான். அவரே சொன்னான், பாத்துக்கோமா நான் பேய் காட்டுன்றான், என்னால காட்ட முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா யாருமே இப்போ உங்க உருவம் மேல வருதுன்னா அதை மட்டும் தான் என்னால பேசி காமிக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் என்னால நான் மாய வித்தக்காரன் கிடையாது. அவங்க வீட்டான ஒரு லேடிஸ் மேல பேய் பிடிச்சுன்னு அவங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க, ஸ்ட்ராங்கா போல்டா இன்சார்ஜ் மேனேஜர் வேற. அவங்க அப்பேற்பட்டவங்களுக்கு அவன் கண்ணெதிர்க்க ரியலா பார்த்தான். பேய் பிடிச்சி துணியை கிழிச்சு நரோட்ல வரவங்க அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் போட்டு அடிச்சு அவங்கள யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு ஃபோன் பண்ணான். அந்த இடத்துல நான் போனேன். இப்போ நம்புறியாப்பா? நீங்க கேட்டீங்களா ஸ்ட்ராங்கா போல்டா, இந்த மாதிரி ஒருத்தவங்க ஐடி கம்பெனியில் நடந்தவங்களே இருக்காங்க. அதுவும் இன்சார்ஜ் மேனேஜர்.